அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு மிக்ஸ்டு கண்டென்ட் மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள், கல்யாணத்துக்கு போனது, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் போனது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிச்சனில் அதிக நேரம் நிற்காமல் சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதால எப்படி நம்ம கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் வேலை பார்க்கலாங்கிறதையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஸ்க்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதுக்காக அப்படியே போயிட்டுருந்தோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவாக்கில் இருக்கும் இல்லையா வீடு, அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் இது. ஸோ போகிற வழி எல்லாமே சுற்றிலும் வயக்காடு, நடுவில் ரோடு சூப்பராக இருந்தது. ஸோ அதை தான் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லைக் பண்ணி பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோஸ் ஆகட்டும், நிறைய பேர் ஆகட்டும், நம்மக்கிட்ட பேசும்போது நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், அதிகாலையில் எழுந்திரிக்கணும், புத்திசாலி பெண்கள் அப்படி இருக்கணும், நிறைய பணம் சேமிக்கணும், இப்படி நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, நிறையா அறிவுரைகள் நமக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. நம்ம சேனல்லையுமே நிறைய மோட்டிவேஷனலான விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இது கண்டிப்பாக ஷேர் பண்ணும்போது நீங்களுமே அதை புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். முதல்ல உங்ககிட்ட யாராவது அறிவுரை சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அறிவுரை சொல்கிற வீடியோக்களையோ இல்லை மற்ற டிப்ஸோ எதையோ கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் மைண்டில் யோசிக்கிறது, ஓகே இதெல்லாம் அறிவுரைகள், இதெல்லாம் அவங்க சொல்கிற விஷயங்கள். அதை நம்ம மைண்டில் போட்டு உடனே ஐயோ நம்ம இப்படிலாம் இல்லையே, நம்ம இப்படிலாம் பண்ணவே இல்லையே, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோங்கிற ஒரு கில்ட்டு ஃபீல்லே இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன விஷயம் என்னதுன்னா, நான் இப்படியெல்லாம் இல்லை, நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லையோன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கவே எனக்கு பிடிக்கல, எரிச்சலாகுது, எனக்கு வாழவே பிடிக்கல, என்ன பார்க்க எனக்கே பிடிக்கலங்கிற மாதிரியான பேச்சு அவங்க பேசும்போது கேட்டேன். அப்போது சுற்றி இருக்கவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க மைண்டில் போட்டு எப்படி யோசிக்க வைக்கிது அப்படின்னா, அவங்க நார்மலாக வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை கூட நரகமாக யோசிக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ரிலாக்ஸாக யோசிங்க, ரிலாக்ஸாக மைண்டாக ஓகே இவங்க இதை சொல்கிறாங்களா, நம்ம கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் செய்வோம், மற்றபடி இது ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அறிவுரை கேட்டாலும் ரிலாக்ஸாக யோசிங்க. ஓகே இவங்க சொல்கிறாங்க, ஓகே நல்ல விஷயம் சொல்கிறாங்க, ஓகே நம்ம லைஃப்பில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போங்க. எடுத்தடுப்புலேயே நான் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண போய் அப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறமா அதை ஏன்டா செஞ்சோம், இது செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்துடக்கூடாது. படிப்படியாக ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னாலே லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இருக்கிற நிம்மதியை தொலைச்சிட்டு இல்லாத ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காமல் இருக்கக்கூடிய நிம்மதி என்ன, நம்ம லைஃப்பில் இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்தை யோசிக்கிறதோ, இல்லை யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படிலாம் இல்லையே, நம்ம இப்படிலாம் நடக்காமல் போயிட்டோமேன்னு உங்களை நீங்களே கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிறதோ எந்த விதத்துலையுமே ஒரு தீர்வு அமையாது. முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸாக மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. அப்படியே விலாக்குள்ளே போயிடலாம். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு டே பார்த்திங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அம்மா வீட்டோட பேக்யார்டு ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அம்மா இந்த சூட்டு அடுப்பு பின்னாடி இந்த விறகடுப்புலாம் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக தான் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அது உள்ளே சமைக்க முடியலை அப்படின்னா வெளியில் சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்படி சமைக்கும் போதுமே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். முன்னாடிலாம் விறகு எடுத்து சமைப்போம், இப்போ விறகு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டாச்சு அந்த இடத்த ஃபுல்லாமே. அப்புறம் அன்னைக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னிலாம் கடையில் தான் வாங்கியிருந்தோம். இந்த கடை சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் வேலைக்கு பார்க்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி ரைஸ் வச்சுட்டு கறி குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அதுக்கப்புறம் ரசம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரசம் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்போயாவது ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்போது செய்கிறதுக்கும் ரொம்ப அலுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பல வேலைகள் தனியாக வீட்டில் பார்த்துருவோம். ஆனால் அம்மா வீட்டுக்கு போகும்போது எந்த வேலையுமே பார்க்க தோணாது. நீங்களும் அப்படி தானங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலும் இருந்தது, அதுக்கான வேலைகளும் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இந்த கிளிப்பிங் எடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. ஸோ அந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:20 அந்த டைமில் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன்.
இவ்வளோ லேட்டா அப்படின்னு நினைக்கலாம். என்னோடய செகண்ட் பையன் இருந்தான் அப்படின்னா கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து லீவு அப்படின்றதுனால என் ஃபஸ்ட்டு பையனுக்கு மட்டும்தான். ஸோ அவன் நல்லா எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். ஸோ ஒரு பக்கம் வந்து ரைஸ் வச்சுட்டு பால் வந்து ஒரு அடுப்பில் வச்சேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால வந்ததுமே அதை வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு பண்ணிவிட்டு அப்பளம் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான விஷயங்கள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். முந்தின நாளே வந்துட்டு கொண்டக்கடலையை வந்துட்டு வேக வச்சு நான் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒரு அடுப்பில் வந்து பால் வச்சாச்சு, ஒரு அடுப்பில் வந்துட்டு ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸோ அந்த கேப்புக்குள்ளே நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். இப்போது டிப் நம்பர் 1, நீங்கள் வந்து வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணுறீங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பையில் நீங்கள் வந்து போடும்போது எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும், வேலையும் மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 2-3 டிஷ் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறையா வெஜிடபிள்ஸ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொன்றுக்கா தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்காமல் ஒரே நேரத்தில் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த டிப் வந்து ரொம்பவே முக்கியமான டிப்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது குக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்றத எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மிச்சமாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரிலேட்டடு தான். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே பிளேட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ஒரு மூடியோ இல்லை பிளேட்டோ வந்து எடுத்துகிட்டு அதிலே வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து கட் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்குன்னு தனித்தனியாக வந்து பவுல் எடுக்கும்போது அதை வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்மளோட நேரமும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே நிறைய நேரம் நின்றுட்டுருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை வந்துட்டு கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணும்போது வேலையும் சீக்கிரமாக முடியும், டைமும் நமக்கு சேவ் ஆகும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முந்தின நாள் வச்சுருப்பீங்க இல்லையா பழைய சாதம், அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதை சூடு பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி ஒலை கொதிச்சிட்ருக்கும் இல்லையா, ஸோ 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த ரைஸையும் வந்துட்டு சேர்த்து மொத்தமாக அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடிச்சிங்க அப்படின்னா அப்போ ஆக்குன சோறு மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எறும்பு அதிகமாக வந்துட்டுருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராம்பு இருக்குது இல்லையா, ஸோ 2-3 கிராம்பு வந்து இந்த சீனி டப்பாக்குள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எப்பவும் போல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்மெல்லோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அண்ட் எறும்பு வந்து அந்த பக்கமே வராது. இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காஃபி பவுடர்லாம் வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸில் இந்த மாதிரி பாக்கெட்டில் நிறைய வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ₹2 பாக்கெட் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக கட்டிப்படாது. ஸோ நம்ம தேவைப்படும் போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ரீஃபில்லிங் பண்ணுறது கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதையுமே வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த கொண்டக்கடலை குழம்பு ரெசிபி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேபி காலையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பசங்களை அனுப்பும்போது. ஓகே, இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு டிப் நான் சொல்கிறேன். ஸோ சமைக்கும்போது மேக்ஸிமம் வந்து 2 அடுப்புலையுமே வச்சு சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்றா செய்யும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் பூண்டு சேர்த்துருக்கேன். அண்டு இப்போ வந்து அந்த கேஸ் ஸ்டோவுக்கு மேலே வந்து நான் குட்டியாக ஒரு மூடி போட்டு அது மேலே தான் வந்து தாளிக்கிற கரண்டி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் வந்து நமக்கு எப்போவுமே சூப்பராக சுத்தமாகவே இருக்கும். ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே டைம் எடுக்கிற மாதிரி இருக்காது. இப்போ பக்கத்தில் வந்து சேமியா உப்புமா பண்ணுறதுக்குமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு உளுந்து போட்டு நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரே டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறதுனால இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால் குக் பண்ண முடியும். ஓகே, இந்த பக்கம் வந்து அந்த போட்டிருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கிருச்சு. அதில் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். அண்ட் அந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு, அது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பேனில் வந்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா பாயில் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சேமியா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குழம்புக்கு தேவையான அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. அண்ட் அதர் சைட் பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணியுமே கொதிச்சிருச்சு. அதில் இருக்க மிளகாய் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா பசங்க வந்து மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அதுலேருந்து எடுத்துட்டேன்.
இப்போ அது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துக்கு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அது கூட நம்ம வேக வச்சுருந்த இந்த கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நான் வந்து மூடி வச்சுக்க போகிறேன். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து ராகி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஊற வச்சேன் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் நான் வந்துட்டு இதை வந்து அரைச்சி கொடுத்துருவேன். இப்போது உப்புமாவுமே நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ பையனுக்கு வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இது கூட வந்து சர்க்கரை இல்லைனா சுகர் இந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுப்பேன். ஸோ அவன் சாப்பிட்ருவான். ஓகே, பையனுக்கு இதை வந்து சாப்பிட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குழம்புமே சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. அண்ட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த டைமிங்கில் கரண்ட் இல்லை. ஸோ கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேங்காயும் பெருஞ்சீரகமும் இந்த குழம்புக்கு அரைச்சி ஊற்றிருப்பேன். ஸோ அது கொஞ்சம் திக்னஸாக வேணுங்கிறதுக்காக அதில் உள்ள கடலைகளை வந்து இந்த மாதிரி நச்சு விட்டுக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்கள் தேங்காயும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது ஈஸியாக வந்து சமைச்சிடலாம் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே பக்கத்து ஊரில் வந்துட்டு இங்கே சர்க்கஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். சரின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங். ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2012 வருஷம் நான் வந்து 12th முடித்தேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டது. அப்புறம் இடையில ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். ஸோ மொத்தமாக எல்லாருமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒன்றா வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பாடு எல்லாமே வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி. இங்கே பக்கத்தில் பனைக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து மெரினா ரெசார்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். அவ்வளோ ஒர்த்தான ஒரு பிளேஸுன்னு கூட. இது வந்து ஃபேமிலியாக கூட போய்க்கிடலாம். பட் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமா போகும்போது எல்லாரோட கிட்ஸும் அந்த மாதிரி சேர்ந்து போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ வந்து பனைக்குளம்ல இந்த ரெசார்ட் வந்து வீடியோ காமிச்சிருப்பாங்க. பட் நானும் ஒரு சின்ன கிளிம்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஷார்ட்ஸில் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். பட் வந்து இதை லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு 2 ரூம் இருக்குது, ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. அதே மாதிரி சிட் அவுட் ஏரியா 2 இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் வந்து அன்றைக்கி போயிருந்தப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிட்டத்தட்ட 39 பேர்கிட்ட போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்துட்டு என் பையன் வந்து இந்த மாஸ்டரில் சேர்ந்துருந்தான். 2 பசங்களுமே சேர்ந்துருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்க விளையாடுறது இதெல்லாம் பார்க்குறப்போ சின்ன வயசு மெமரிஸை அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அன்னைக்கு அதோட ஈவினிங் என்ன செஞ்சோம் அப்படின்னா தோப்புக்கு வந்து போயிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே வந்து கருகும்னு மேகமாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. அடிக்கிற காற்றுக்கும் இதுக்கும் பையன் வந்து கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி எங்கள் கொல்லைக்கு வாங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து கிளம்புனோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு எங்களை கூப்பிட்ருந்ததுனால காரில் தான் போனோம் அந்த ஊருக்கு. ஆனால் அங்கேருந்து பொண்ணு ஊருக்கு வந்து பஸ்ஸில் எல்லாருமா சேர்ந்து போனோம். எல்லாருமா ஃபேமிலியாக ஒரே பஸ்ஸில் போகும்போது அது ஒரு மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பஸ்ஸில் ஏறினதுமே பையன் வந்து தூங்கிட்டான். அப்புறம் மேரேஜ்க்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு உங்களுக்கும் தோணியிருக்கும். எனக்காவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, அவ்வளோ ரிலாக்ஸிங் ஆயிரும் மைண்டே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடித்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான், வீடியோ ஒரு சின்ன மெமரியோடு அப்படியே வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.